சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். இன்று மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம். சொல்லி கொடுத்தா சொல்லு பக்கத்துலப்பா சொல்லு என்னவா தரப்பா 1000 ரூபாய் எனக்கு கம்மியாக 50,000 சொல்லு நீ கேட்டா சொல்லு புரியலண்ணா அம்மா கசகாதுண்ணா சமைச்சா 5000 ரூபாய் வாடகை யாருன்னு தெரியாது அவர் யாருன்னு தெரியாது எனக்கு தெரியும் இவரு எனக்கு தெரியாது என்ன நம்புற நீ நம்பல விடு போட்டா உண்ணா நான் செருப்பு கைட்டா சொல்லியா செருப்பு கைட்டா இந்த மாடு வியாபாரம் பண்றாங்க. கண்ணு போட்டிருக்கு. ₹5000 கம்மியா சொன்னாலும் வாங்க மாட்டாங்க. ஆமா மாடு கொடு போட்டா மாடு கொடுத்தாங்க மாச்சேத்துன்னு பார்த்துட்டுங்களா பாய்தா கொள்ளுதா இங்கே நான் சொல்ல நாயமா நீ சொல்லு 2 வீட்டுல நான் தான் இருக்கிறேன் 2 வீடு ஆகணும் சொல்றேன் என்ன பண்ண நிக்கலாம் மாட்டாங்க என்னடா பைத்தியம் இம்மா நேரம் பேசுறதுக்கா நான் பைத்தியம் நான் முதல் போட்டு பின்ன அம்மா நேரம் ஒரு மாடு இல்லாம ஒரு மாடு பிடிக்கலாம் ஒரு மாட்டுல ஒரு மாட்டுல சம்பாதிக்கணும் பொட்டக்கண்ணு தலைச்சங்கண்ணா 4 பல்லு பொண்ணு மேரிக்கிறேன் மாடு உண்டா போட்டா எவ்வளவுக்கு தான் முடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே போவோம். 4 பல்லு மாடு 10,000 நீ கூட பாக்கலாம் கணக்கு வந்தா கொடு 100 ரூபாய் விலையை சொல்லி வைக்க கொடுப்பா கம்மியா கேட்ட சரி 8 குடியா 58 குடியா மனசாச்சுக்குதா இந்த மாதிரி கொடுப்பானா 50,000 கண்ணை முடிக்கிறவங்க கொடுப்பானா பொட்டக்கன் மாடு 6 பல்லு 4 பல்லு இந்த வகுத்துக்கு கஞ்சி குடிச்சு கொடுக்குறாங்க உண்ணா கடவுளை கஞ்சு நாட்டுவானா நம்மளுக்கு கண்ணு மூசி வாங்கி தந்தாரா எதுலாம் வாங்கி தந்தாரா இவ்வளவு நம்மளால முடியாது நம்ம மாடு இன்னொரு வாட்சி சொல்லலாம் இங்க கேட்கணும் மூச்சு விடாத சரி இங்க கேட்டு மூச்சு விடு கணக்கு வந்து யாரும் வறுப்புத்துல பின்ன கணக்கு வரல ஓட்டிட்டு மாட்டேன் வரும் நான் உண்ணனோ நான் 40,000 45,000 கேட்காத மூச்சு விட்டா ஆமா 50,000 கேட்டுதான் நான் ஒன்றும் சொல்லல நான் 1000 ரூபாய் கம்மியா சொன்னேன் 8 சொல்லிட்டேன் ஒரு மணி நேரம் வியாபாரம் வேஸ்டா போச்சு ஆயிப்பாச்சு இல்ல ஆகாது நம்பர் கொடுறேன் ஆகாதியா மாடு புது மாட்டை சண்டை போற மாதிரி வச்சுக்காத நம்பர் வாங்கி நம்பர் எவ்வளவு நேரம் இங்க நின்று 4 பல்லு மாடு தலைச்சங்கண்ணு பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. ரொம்ப நேரமாக வியாபாரம் போயிட்டுருக்கு. இன்னும் படியவே இல்லை. முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஒரு 58 கேட்டாரு 58 கேட்டாரு. அப்புறம் 52 அவரு கேட்டாரு. போயிட்டு இருக்கு. எவ்வளோக்கு முடிக்கிறாங்க? பேசியா 50,000 சண்டை போட்டு அவர் 52 கேட்டு நிற்கிறாரு. ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கு.
இவர் வந்து 58 சொல்லி நிற்கிறாரு. அவ்வளோ நிற்கிது. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? நீங்கள் எவ்வளோ விலை சொல்கிறீங்க? ஸோ 52க்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்தது, ரொம்ப நேரமாக வியாபாரம் போயிட்டு இருந்தது. 52,000 ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அதுக்கே ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது. சரி, ஏன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவு போடுறேன்னா, அங்கே இருக்கிற சுச்சுவேஷன், அங்கே இருக்கிற யதார்த்தமான வியாபாரத்தை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே போய் சந்தைக்குள்ளே பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பொய்கை சந்தையில் வந்து கோழிகள், அதாவது தரமான நாட்டு கோழிகள் வாங்கணுன்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. காலையில் வந்துட்டால் போதும், நிறைய கோழிகள் இந்த இடத்துல விற்பனை செய்வாங்க. இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் சந்தைக்கு வந்திருக்கிறோம். கோழி சோக்காளிங்க தான் நிறைய பேர் இந்த சைடு. ஒரு சூப்பரான மாடு. இது கேட்கலாம் எவ்வளோ வேலை சொல்கிறாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? ராஜேஷ். ஆற்காடு. இங்கே பொய்கை. இது பக்கத்து ஊரே தான். ஓகே அண்ணா, ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. இது தலைச்சுங்கண்ணா? ரெண்டாவது ஈத்து கண்ணு வயிற்றுல இருக்கிறது. கண்ணு போட்டுருச்சு. கண்ணு போட்டிருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுதுண்ணா? 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுது கண்ணு போட்டு. ரெண்டாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கு. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? ஒரு 25 லிட்டரு. 25 லிட்டர் வரும்ன்றீங்க. ரெண்டாவது கண்ணு 25 லிட்டர் வரும்னு அவர் சொல்கிறாருங்க. மடியெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 85 வரைக்கும். 1.15 சொல்லி நிற்கிறோம். 1.15 சொல்கிறீங்க. ஓகே, சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 85 வரைக்கும். 85 வரையும் கேட்குறாங்க. 85,000 வரைக்கும் கேட்குறாங்களா சந்தையில்? அண்ணா பல்லுண்ணா? ரெண்டாவது கடை முளைப்பாரு. கடை முளைப்பு. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? விட்டு சொல்லுங்கண்ணா. உங்களோட ரெண்டாவது விலை சொல்லுங்கள். ரெண்டாவதுனா 1.15 1.10 சொல்லுங்கிறேன். 1.10. ஒன்று உடைக்க மாட்டீங்களாண்ணா? இல்லை. ₹1 ஒன்று உடைத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வந்து பேசி வாங்கிக்கலாம். ஒன்று உடைப்பார். 85 வரையும் கேட்குறாங்க சந்தையில். அவர் 1.15 சொன்னார். அதுக்கப்புறம் ஒன்று உடச்சி கூட தரேன்னு சொல்கிறாரு. 2 வேளை சேர்த்து 25 லிட்டர் கொடுக்குன்னு அவர் சொல்கிறாரு. மாடெல்லாம் நல்லா லென்த்து பாருங்கள். அவர் அங்கே நிற்கிறாருன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ லென்த்து இருக்குன்னு. வணக்கம்ண்ணா. உங்க பேரு எந்த ஊருங்க? செம்பேடு சிவா. செம்பேடு சிவா. செம்பேடுங்க. ஆனா இது தலைச்சங்கண்ணா. அது ரெண்டாவது ஈத்து கண்ணு. ரெண்டாவது வயிற்றுல இருக்கு. ரெண்டாவது கண்ணு வயிற்றுல இருக்கு. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு காம்பு எல்லாமே. இந்த மாடு ஃபுல்லா நான் சுத்தி காட்டுறேன், நீங்க இதை ஃபுல்லா பாத்துருங்க. எவ்வளோ சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன பல்லுண்ணா? பல்லு வந்து 8 பல்லு. ரெண்டாவது ஈத்து கண்ணு. இது நீங்களே வீட்டில் வளர்த்த கண்ணா வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன். மாடு வாங்கிட்டு வரீங்க. சரி, எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 95,000. 95 சொல்கிறீங்க. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா?
கேட்குறானுங்க 70 ரூபாய் 75 ரூபாய்க்கு. 75 வரையும் கேட்குறாங்க சந்தையில். ஆ நீங்கள் 95 சொல்கிறீங்க. ஆ ஓகே. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்? 2 வேளை ஒரு 14 லிட்டர் பால் ஆகும். ஒரு 17 லிட்டர் வரும்னு சொல்கிறாரு. 16 லிட்டர் வரும்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கண்ணா ரேட், இன்னொரு ரேட் உடச்சி சொல்லுங்கள். நாங்கள் சொன்னால் 95,000 சொன்னாங்க, கேட்குறவங்க 75 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்க மாட்டேன்றோம். இப்போ இன்னொரு ரேட் சொல்லுங்கள் நீங்கள். இன்னொரு ரேட்டுனா ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கொடுப்போம். அவ்வளோதான். 94,000. 90 அடிக்க மாட்டீங்களாண்ணா? பார்க்கலாம் வந்து இறங்கி பேசுனா. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. என்ன அதை வாங்கிட்டீங்களாண்ணா? 1100 ரூபா ஜோடி 70,000க்கு வாங்கியிருக்காங்க பாருங்க. இதே ரைட்டு இதே லெஃப்ட். வாங்கிட்டீங்களா மாடு? இது எவ்வளோக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாமாண்ணா? 170. என்ன பல்லுண்ணா? சரி பல்லு. 170ங்க ஜோடி. 1,70,000. சூப்பராக இருக்கு வண்டி மாடுங்க. 1,70,000க்கு வாங்கியிருக்காரு. நான் இந்த மாடு எவ்வளோ? 140க்கு வாங்கியிருக்காரு. பேர்னாம்பட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க மணல் வண்டி ஓட்டுறதுக்கு. பேர்னாம்பட்டுக்கு போதுங்க. 140 ஜோடி வாங்கிட்டாங்க. ஏர் மாடு இந்த விவசாயி வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டீங்களாண்ணா? அதை வாங்கிடுண்ணா. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 85 ரூபா வாங்கினேண்ணா. 85,000. இது எத்தனாவது ஈத்து கண்ணு? இது 3வது ஈத்து கண்ணு. 85,000க்கு வாங்கியிருக்காரு பாருங்க. என்ன சேங்கன்னா பொட்டை கண்ணாண்ணா? அது பொட்டை கண்ணு சேங்கண்ணா. சாரி சேங்கண்ணுங்க. கண்ணு போட்டு ஒரு வாரம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா? 83,000க்கு வாங்கினீங்க. 84,000க்கு வாங்கியிருக்காரு பாருங்க. 3வது ஈத்து கண்ணு சேங்கண்ணு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். நான் ஒரு சூப்பரான மாடு கொண்டு வந்திருக்கீங்க. தலைச்சங்கண்ணா? ஆமாம், 2 பல்லு சார். 2 பல்லு தலைச்சங்கண்ணு. தலைச்சங்கண்ணு சார். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? நாங்கள் 95,000 சொல்கிறோம் சார். 95 சொல்கிறீங்க. 2 பல்லு சார். 2 பல்லு. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 85 சொல்லிக்காரங்க சார். 85 வரையும் கேட்குறாங்க. ஓகே. 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கணும்? தோராயம் 20 லிட்டர் வரும் சார். 20 லிட்டரு. அப்படியேங்கப்பா 20 லிட்டர் வரும்னு சொல்கிறாரு. ஆமாம், தலைச்சங்கண்ணு. நான் வேலை சொல்லுண்ணா, கொஞ்சம் ஃபைனல் ரேட் சொல்லுண்ணா. கச்சி ரேட்டு 90,000 சார். 90,000. 90 உடைப்பீங்களா? வடிக்க மாட்டேன் சார். வந்து பேசினா 50,000 இருக்குது சார் இது. ஓகே ஓகே, நல்லதாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே, நன்றிண்ணா. நான் இது வாங்கிட்டீங்களாண்ணா? ஓகே. நான் இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுதுண்ணா? செகண்டுப்பா. 2வது ஈத்து கண்ணு போட போகுது. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா மதிப்பு? விலை 65 ரூபா. 65 சொல்கிறீங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் தோராயமா? மாடை தான்ப்பா கேட்கணும். மாடு விற்கிறவங்க எல்லாத்தையும் கேட்பாங்கண்ணா. எல்லாம் சொல்லம்பா. மாடு சொல்லுது, கண்ணுட்டி போட்ட பிறகு நானே சொல்கிறேன்ப்பா, ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க, அவசரப்படுறீங்கன்னு சொல்லுது மாடு. அப்படியா? மாடுகிட்டே கேட்டேன். ஓகேவா? சரிங்க.
விவசாயிங்களா நீங்க? விவசாயி. விவசாயி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்லுங்க, இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனல் ரேட் வேணுமா? 75 ரூபா எடுத்துங்க. 75. 75,000. 75,000 சொல்றாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்க பேர் எந்த ஊருங்க? குமார், செங்கல்பட்டு பஜாரு. செங்கல்பட்டுல இருந்து வரீங்க. வேற ஸ்வீட் கடை. ஸ்வீட் கடை. நீங்க இந்த மாடு வாங்கியிருக்கீங்க? வாங்கிக்கிறேன். என்ன பயன்பாட்டுக்கு வாங்குனீங்கண்ணா? பால் உற்பத்தி ஆகும். அப்படிங்களா? ஓகே ஓகே. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்குண்ணா? 4 கண்ணு. 4 கண்ணு. கண்ணுட்டி இல்லை இப்போ. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்கண்ணா? 50. 50,000. கண்ணோட சேர்த்தா 60 ரூபா தாண்டும். கண்ணோட சேர்த்து வாங்குனீங்களாண்ணா? இல்லை, கண்ணு கிடையாது. கமல மாடா இது? கமல மாடு. கமல மாடுங்க. கமல மாடு தான் கேட்டிருந்தாங்க, அதோட வீடியோ பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு. 4வது கண்ணு. மடி எல்லாம் நல்லாவே இருக்கு அமைப்பு. நான் 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? 11 லிட்டருனாங்க. 11 லிட்டரு. எனக்கு 9 லிட்டருக்கு வந்தால் போதும். அப்படிங்களா? 9 லிட்டர் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்றாரு. வியாபாரி 11 லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், வியாபாரி செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்காரு. வேற ஸ்வீட் கடை. ஓகே ஓகேண்ணா. நான் இது கை சொருப்பு தான் மாடு. கை சொருப்பு தான். ஆமாம், தவிடு போட்டால் கந்துடும். ஓகே ஓகே. நீங்கள் ஒரு மாடு தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், ஒரு மாடு. இந்த ஒரு மாடு வாங்கிட்டு செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு வாங்கிட்டீங்களாண்ணா மாடு? பரவாயில்ல. நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கலான்னு வந்தீங்க? ஒரு 40 ரூபா 45 ரூபாயில் பார்த்தா 49. 49. பரவாயில்ல. அவங்க எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஃபஸ்ட்டு? 60 ரூபா சொன்னாங்க. ஓகே, நன்றிண்ணே. எது வச்சுக்கிற? எவ்வளோ வச்சுக்கிறமா? நான் ஒன்றும் வச்சுக்கல. நீ எவ்வளோ கொட்டிக்கிற? நான் சொன்னா ஏற்றுக்கலையே. 42,000 கேட்குறாங்க ரஜித்து. பெல் வைக்கல. கேட்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ கொட்டிக்கிறீங்க அது சொல்லியே. எவ்வளோ நீ தான் சொல்லணும். நீ எவ்வளோ கொட்டிக்க? ஃபைனலாக கேளுங்க. ஃபைனல் எவ்வளோ வச்சுக்கிங்க? 33. நான் வாங்கல் அதுக்கு போய் இப்போ அவ்வளோ கேட்கறதுக்கு அவ்வளோதான். அவ்வளோ விலைக்கு கேட்கறதுக்கு போய் நான் வாங்கல் நான் வாங்கலுமா? நீ கேட்கறது நீ கேட்டது பற்றியோ ஒன்றும் இல்லை. ரைட்டு ரஜா, நான் வாங்கல் ரஜா. வாங்கிட்டா கொடுக்க போகிறேன். ரைட்டு எங்கள் பெருமநல்லூரா? ஸ்ரீபெருமூரா? நான் வாங்கலையே. ரைட்டுமா, அவங்க பெல் வைக்கிறதுக்கு நான் வாங்கல் ரஜா. வாங்கிட்டா கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? எடுத்து தான் கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இல்லைம்மா, உங்கள் கணக்கெலாம் மாடு வராது ரஜா. அப்படி என்ன பண்ணுறது? நீ பாதி மாடு கட்ட நம்ம பண்ணுறது. எல்லாருக்கும் தான் மாடு குத்துனுக்குது. மாட்டில் எந்த விதமான வெள்ளையும் வந்தாலும் இன்னும் பெல் போடல. அது ரெண்டு பெல்லு. அப்படி இருந்தாக்க நான் உங்களுக்கு தப்பு சொல்கிறது இல்லையே. ஓ, பிடிச்சி விடு. காசு வர வச்சு கொடுங்க. அதுக்கு போய் என்ன இருக்குது? எல்லாம் 20 நல்லா இருக்குது. போ, அருமையாக இருக்குது. ஜாதி குளத்தில் நல்லா வரும். கேளுமா, நீ ஃபைனலாக கேளு. நீ கேளுமா. நீ கேட்டால் தான் தெரியும். நீ பாதி கேட்டால் கேட்கறதுல 10,000 வித்தியாசம் மாடு. 40 ரூபா தாண்டா தான் ரஜா மாடு வரும். சும்மா ஏதாவது இந்த மாடு கொடுக்கணும் தான். புரியுதா? மாடு கொடுத்தா வாங்க ரஜா போகிறோம். நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையே. நம்மளும் கொடுத்துட்டு போகணும் தான். இப்போ 10 மாடு வந்துச்சு. 10 மாடில் இது 10-12 மாடு வந்துச்சு. இந்த மாடு இருக்குது. நமக்கு ஒரு 500 வந்தாலும் மாடு கொடுத்துட்டு போகிறது. மாட்டில் எந்த விதமான வில்லைங்க தப்பு தண்டா இருந்தாலும் நம்ம பதில் சொல்கிறக்கூடிய ஆளுங்க. வீட்டாண்டே வந்து மாடு வாங்குறாங்கம்மா. புரியல ரஜா? அதெல்லாம் கணக்கு போட்டால் ஆகாது ரஜா. நம்ம எல்லாத்தையுமே கணக்கு போட்டால் ஆகும்மா. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ரைட்டுமா. சரி, சின்ன கண்ணுக்கு இது ஓட்டின்னு போ. சின்ன கண்ணுக்கு இது ஓட்டின்னு போ. வேணான்னு சொல்லுவல்லையே. நல்ல பொருள் தள்ளுமா. எதுமா? அதுவா? அது வேற மாடு, இது வேற மாடு ரஜா. எல்லாம் சாப்பிடுமா. ஆந்திரா மாடுங்க நல்லா தொட்டி தீனி நல்லா இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நான் பதில் சொல்லுவேன். புரியுதுங்களா? எந்த விதமான வில்லைங்க வராதுங்க. நீ வர சொல்லு அக்கௌண்ட்ல போடு. காசு போடுங்க. அது நீ கேளு ரஜா. நீ கேளுமா, விலை கேளுமா. நீ விலை கேளு ரஜா. நீ எவ்வளோ வச்சுக்குவ? நம்மகிட்ட இல்லை ரஜா. வாங்கல, நான் வாங்கலை. வணக்கம்ண்ணா. வணக்கம் ரஜா. ரொம்ப நேரமா வியாபாரம் போயிட்டு இருந்தது. குந்தலியா ரஜா? அவர் எவ்வளோ கேட்டாரு, நீங்க எவ்வளோ சொன்னீங்கண்ணா? அவரு கேட்குறாருமா 42,000 குட்டி கேட்குறாங்க. அவருக்கு தெரியல, மாட்டினுடைய தெரியல. நீங்க எவ்வளோ சொல்றீங்க? நான் 40 தாண்டா கொடுத்தலான்னு ரஜா. அவரு ரொம்ப கம்மியாக காத்தாலே 42,000 கேட்டாங்க. கொடுக்கல. இன்னும் பெல் வைக்கிறதுக்கு இது பியூர் ஹெச்எப். புரியுங்களா? அது 2 பெல்லு நல்லது. பொருள் நல்லதுங்க. ஓகே.
நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா? 40 ரூபா வந்தால் குத்தலாம். 40 ரூபாய். 40 ரூபா வந்தால் குத்தலாம். ஓகே. ஆனால் இந்த மாடுங்கண்ணா? இது ஃபியூர் ஹெச்எப்மா. 2 பிள்ளை இருக்குது. 2 ஒரே மாதிரி இருக்குண்ணே. ஆமாம் ராஜா, நல்ல பொருள் தரமாக தான் இருக்குங்க நம்மகிட்ட. ஆமாம் ஆமாம். அண்ணா கிட்ட எப்பவுமே வந்து கடேரி மாடு தரமாக வாங்கணும் அப்படின்னா வந்து வாங்கலாம். சேம் இந்த வெரைட்டிலேயே தான் எடுத்துகிட்டு வருவார். ஜெட்டே கூட வாட்டி கூட. அண்ணா இதை சொல்லுண்ணா, இதோட விவரம். ராஜா 45 சொல்கிறேன் ராஜா. 42 வந்தால் குத்தலாம். ஏதோ ரொம்ப தொலைவு சொல்லி கம்மியாக கூட எந்த தப்பு தண்டா இருக்காது. பியூர் ஹெச்எப்புங்க. இதில் ஜெரியா கட்டாலும் கொடுக்கலாம். 2 பிள்ளை இருக்குங்க. எது ராஜா? இதுவாம்மா 47 கொடுமா. அண்ணா இந்த ஜோடிண்ணா? அது ஜெர்சி கலந்தது மாதிரி. ஜெர்சி கலந்தது. இது 19 சொல்லுது. 16-17 வந்தால் குத்தலாம். ரொம்ப தொலைவு சொல்லின்றது மாதிரிலாம் இல்லை. ஆனால் இது சனைக்கு வரதுக்கெல்லாம் எவ்வளோ? இது ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். 6 மாதம் 6 மாதம். இதெல்லாம் உடனே வரும். இதெல்லாம் உடனே வரும். மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்கண்ணா? இன்னைக்கு 14 மாடு வந்துச்சுமா. 14 மாடு கொண்டு வந்தீங்க. 14 மாட்டில் இதான் பேலன்ஸ் இருக்கு. ஆமாம் ராஜா. ஓகே. நம்ம 8 மணிக்கு வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 8:30 மணி ஆகுது. பொருள் தான் நல்ல தரமான மாடு தான் இருக்கும் நம்மகிட்ட. இங்கே எடுத்து வரதே தரமான மாடு மட்டும் தான் கொண்டு வருவார். எந்த குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எந்த தப்பு தண்டாக நம்ம சொல்கிறக்கூடிய ஆளுங்க. ஆமாம். சாப்பிட்றது தொட்டிக்கோ தீனிக்கோ கருப்பைக்கோ ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் மாற்றி கொடுக்கலாம். மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்பிக்கை வியாபாரியும் குறைவு தான். நன்றிண்ணா. ஓகே ராஜா, நல்லது. சந்தைக்கு நம்ம லேட்டாக தான் வந்திருந்தோம். 8 மணிக்கு தான் நீங்கள் சந்தைக்கே வந்திருந்தோம். ஸோ அதனால் நிறைய மாடு சேல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம லேட்டாக வந்ததுனால நிறைய மாடு சேல் ஆகிட்டுருக்கு உடனே. நண்பர்கள் வந்து வண்டி மாடு விலை கேட்டு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. பெரும்பாலும் வண்டி மாடுக்கு வந்து விலை கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. விலை அதிகமாக தான் இருக்கா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பத்திராமிலேருந்து வரோம் சார். பரதராமிலேருந்து வரீங்களா? நீங்கள் மாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா வாங்க வந்தீங்களா? எடுத்துன்னு வந்தோம். எடுத்து வந்து விற்றுட்டிங்களா? எத்தனை மாடு எடுத்து வந்தீங்கன்னா? 3 மாடு எடுத்தாங்க. என்ன மாடு எடுத்துகிட்டு வந்தீங்க? பால் மாடு 1, எருது மாடு 2. எல்லா மாடும் விற்றுட்டீங்க? எல்லா மாடும். நீங்கள் எதிர்பார்த்த வேலைக்கு விற்றுட்டிங்களா? விற்றுட்டு சார். ஓகே. அப்போ நல்ல ரேட் போதா? அப்போ நல்லா போகுது. நீங்கள் விவசாயிங்களாண்ணா? விவசாயி தான். என்ன வேலை செய்கிறீங்க? விவசாயத்தில் என்ன பயிர் பண்ணுறீங்க? தக்காளி நரம், கேவூர் நரம், தேனி. தண்ணியெல்லாம் பரவாயில்ல நம்ம ஊர் சைடு? ஊரில் எல்லாம் தண்ணி நல்லா இருக்கு. பால் எவ்வளோ லிட்டரு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா? 40 ரூபான்னு போடுறோம். 40 ரூபாய் எங்கள் சொசைட்டியில்? சொசைட்டியில் விற்றா 40 ரூபாய். நம்ம பால்காரை வந்து கடந்த பணம் எவ்வளோ வாங்கிட்டு அவங்க வந்து 35 ரூபா. 35? 30 ரூபா. எங்கள் ஊர்லாம் 28, 29 தான் வாங்குறாங்க. என்கிட்ட 40 ரூபா வாங்குறாங்க. 40 ரூபாய்க்கு சொசைட்டியில் விற்றுனா தான் 40 ரூபா. வீட்டான வந்து கடந்த பணம் 30 ரூபா, 30 ரூபா, 32 ரூபா அந்த மாதிரி. ஓகே ஓகே, நன்றிண்ணா. நன்றி. சிங்கிள் மாடு நல்லா இருக்கு அமைப்பா. ஒரு சூப்பரான நாட்டு மாடு, நாட்டு ரக மாடு. அதிகமாக வரவு குறைவாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கி ஒரு சூப்பரான நாட்டு மாடு. எவ்வளோ விலை சொல்கிறாரு சென மாடு கேட்கலாம். நல்லா காரமாக இருக்குது. எவ்வளோங்க ஐயா? 50,000 சொல்கிறாரு. ஆனால் தலைச்சங்கன்னா இதுக்கு முன்னாடி கண்ணு போட்டிருக்காண்ணா? 2வது கண்ணு. 50,000 சொல்கிறாரு. எந்த ஊர் மாடுண்ணா அது? ஊசூர். எங்கள் ஊர் மாடு. நாங்கள் ராஜபாளையம். ஓ, பக்கம்தான். அண்ணா இது எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? 40 வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க? 45. இது என்ன ரக மாடுண்ணா? நாட்டு ரகத்தில் மயிலை. நாட்டு ரக மயிலை மாடுன்னு சொல்கிறாங்க. 45 சொல்கிறாரு ஃபைனலு. ஃபஸ்ட்டு 50 சொன்னார். பாலெல்லாம் கம்மியாக தான் கறக்கும். பட் ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்க பேர் எந்த ஊருங்க? நீ வேற. அண்ணா வணக்கம்ண்ணா. வணங்க அண்ணா. உங்க பேர் எந்த ஊருங்கண்ணா?
பனந்தோப்பட்டிங்க, அணைக்கட்டு பக்கத்தில். அணைக்கட்டு பக்கத்தில் பனந்தோப்பட்டி. நான் ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து தலைச்சங்கண்ணா, இதுக்கு மேலே கண்ணு போட்டு தலைச்சங்க. தலைச்சங்கண்ணு. ஆமாம். என்ன பல்லுண்ணா? 2 பல்லுங்க. 2 பல்லு தலைச்சங்கண்ணு. சூப்பராக இருக்கு பாருங்க அமைப்பா. சொல்லுங்க. என்ன சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா, நீங்கள் எவ்வளோ விலை சொல்கிறீங்க? நான் 95 ரூபா சொல்கிறேங்க. 95 சொல்கிறீங்க? ஆமாம். சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா? என்னங்க? இங்கே எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 70 75 வரைக்கும் கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் 95 விட்டு சொல்லுங்கண்ணா. இன்னொரு ரேட் சொல்லுங்கள், எவ்வளோ சொல்லுவீங்க? பார்ட்டி வந்தபடி சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 98 சொல்கிறீங்க. சொல்லுங்க. என்ன ஒரு ஃபைனலாக எவ்வளோ வந்தால் தருவீங்க? உங்களுக்கு கணிப்பு 90 வந்தால் கொடுத்துருவோங்க. 90 வந்தால் தருவீங்க. 90 வந்தால் கொடுக்குறாரா? நான் நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? வியாபாரி. வியாபாரி. ஆமாம். ஓகே. நான் தலைச்சங்கனால கரெக்டாக சொல்ல முடியாது. தோராயமாக 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும்ண்ணா? இது ஒரு 15 வருங்க. 15. பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். உங்கள் பேர் எந்த ஊருங்க? என் பேர் விக்னேஷ். சென்னை பொன்னேரியிலேருந்து வந்துன்னு இருக்கேன். ஓ, இது இந்த மாடு வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. என்ன பயன்பாட்டுக்கு வாங்குனீங்க? வியாபாரமா இல்லை வீட்டுக்கு பயன்பாட்டுக்கா? இல்லை ப்ரோ, வீட்டு யூஸ் தான். வீட்டுக்கு. ஆமாம். ஓகே. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட்டிருக்கு? 2வது கண்ணு ப்ரோ. 2வது ஈத்து. 2வது. அந்த கண்ணா? இந்த கண்ணு 2வது ஈத்து. இந்த கண்ணு சேங்க என்ன போட்ட கண்ணா? பொட்டை கண்ணு ப்ரோ. பொட்டை கண்ணு. ஆமாம். ஓகே. இன்னும் மாடெல்லாம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? இருக்கு. ஒரு காங்காயம் ஒரு 2 மாடு இருக்கு. ப்ளஸ் வந்து இது கறவை மாடு இருக்கு. ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க? இது 65. 65,000. 65,000. 2 வேலை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குன்னு சொன்னாங்க? 15 சொன்னாங்க. 15 சொன்னாங்க. 15. என்னுடைய கணிப்பு 12 வரும். பல்லுங்க? பல்லு இதுக்கு 4 பல்லு ப்ரோ. 4 பல்லு. 2வது ஈத்து கண்ணு போட்டு. 2வது ஈத்து. ஓகே. ஐயா வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காரு. ஆமாம் ப்ரோ. ஓகே, நன்றிங்க. எவ்வளோ வயசு? 10 ரூபா.